பத்தன்கோட் விமான தளத்தில் கடந்த ஜனவரியில் தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 10 பேர் ஊடுருவியிருப்பதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டெல்லி எப்படி காட்சி அளிக்குது அப்படிங்கறதையும் நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குஜராத்திற்கு சிறப்பு கமாண்டோஸும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை உஷார்படுத்தப்பட்டிருக்கு. தேவையில்லாம யாராவது வந்தாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு தான் பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள். யாரெல்லாம் சந்தேகத்துக்கு உள்ளாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தீவிர சோதனைக்கு பின்பே அனுப்பப்படுகிறார்கள் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்பொழுது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவோட உள்நாட்டு உளவுத்துறை மற்றும் இந்தியாவுடைய வெளிநாட்டு உளவுத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு நிலை என்ன, 10 தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தார்கள், இப்பொழுது தகவல் என்ன, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் பத்தி ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரியான லேட்டஸ்ட் தகவலை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்.